இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். என் பேர் சோழன். நான் எர்ணாவூர் பகுதியிலேருந்து வரேன். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் 5ஆவது வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில் அப்போ இருந்தது. அப்போ பஸ் ஏறி நாங்கள் ஒரு ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் ஸ்கூலுக்கே போகணும். நடுவில் இடைப்பட்ட காலத்தில் பிரிட்ஜெலாம் கட்டினாங்க, எல்லாம் நடந்தது. அப்போ 2006லேருந்து 2010 வரைக்கும் 11 வரைக்கும் இருந்த ஆட்சியில் ஐயாவோட கலைஞரோட ஆட்சியில் எங்கள் ஸ்கூலை 10th மாற்றினாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூலு பழுதடைஞ்சிருந்ததுனால இப்போ ஒரு 9 கோடி ரூபாயில் ஸ்கூலை புதுசாக கட்ட போகிறாங்க. எங்கள் பகுதியில் ஃபுல்லாகவே நிறைய பசங்க படிக்காமல் இருந்தாங்க. இப்போ எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ராமநாதபுரம்னு ஒரு ஊரில் புதுசாக ஒரு ஸ்கூலை ஒன்று கட்டி அங்கே ஒன்று கட்டியிருக்காங்க. சமுதாய கூட எங்கள் ஊரில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இப்போ சமுதாய கூட ஒன்று வந்துருச்சு. அப்போ நாங்கள் சுற்றி போனோம்னா ஒரு மெட்ரோவுக்கு போனால் ரொம்ப தூரமாகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்வே ஒன்று போட்டிருக்காங்க. எங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு சப்வே ஒன்று போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் ஆரம்ப சுகாதார மையம் இருந்தது. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏடிஎம் ஆட்சியில். இப்போ அண்ணன் சங்கரனை வந்தவொடனே என்ன சொன்னார், நான் வந்தவொடனே ஏற்பாடு பண்ணி தரேன்னாரு. இப்போ ஆரம்ப சுகாதார மையம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் எங்கள் ஊருக்குள்ள முதலமைச்சர்ன்ற ஒரு ஆள், துணை முதல்வர் யாரும் வந்ததே கிடையாது. லாஸ்ட் டைம் மழை வந்தது. மழை வந்தோடனே உதயநிதி அண்ணன் சாதாரண பொதுமக்களா ஜனங்களா எங்களை பார்த்தாரு. அதுக்கு காரணமே அண்ணன் KP சங்கர் தான். அது இல்லாம விளையாட்டுத்துறையில அண்ணன் கிட்ட தான் இருக்குது. இப்ப விளையாட்டுக்கு எங்க ஊர்ல இது வரைக்கும் கிரவுண்டுன்னு எதிர்பார்த்தா இருக்கவே இருக்காது. இன்னைக்கு அந்த கிரவுண்டு எங்க ஊர்ல ஒரு பெரிய கிரவுண்டா ரெடி பண்ணிட்டு இப்பயும் ஒரு 2-3 கோடி ரூபாயில அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணி தரேன்னு MLA சொல்லியிருக்காரு. அது இல்லாம ஒரு வீட்டுல ஒரு நல்லதுனாலும் ஃபர்ஸ்ட் அவர் தான் வராரு, கெட்டதுன்னா அவர் முன்னு எல்லாமே பண்றாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் ஒரு உங்களோட ஸ்டாலின் முகாம் நடந்தது. உங்களோட ஸ்டாலின் முகாம்ல எல்லாரும் அப்ளை பண்ணி ஜனங்க எல்லாமே வருமா வராதா, இது மாறுமா, சும்மா கிண்டல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏடிஎம் காரெல்லாம் புறக்கணிச்சான். அதே ஏடிஎம் காரனுக்கு முதல்ல என்னென்ன தேவையை நடந்ததோ உங்களோட ஸ்டாலின் முகாம்ல அன்னைக்கு மட்டுமே 150 பேருக்கு உடனடி தீர்வு கண்டாங்க. அது இல்லாம எங்க ஊர்ல நிறைய மகளிர் காசு வரல சொன்னாங்க. உடனே அவர் நின்று 3 மணி நேரம் நின்று அதே MLA உங்களோட ஸ்டாலின்ல எல்லாரும் அப்ளை பண்ணி எல்லா ஜனங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் போனோடனே இன்னைக்கு மக்களே ஊர்ல பாராட்டுறாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் எங்க ஊர்ல எவ்வளவு MLAக்கள் இருக்காங்க. ஆனா பேருக்கு தான் MLA-வா இருக்காங்க. இவர் அண்ணன் உதயநிதி அண்ணன் சொல்றதுக்கும் முதலமைச்சர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அவர் பார்த்தாலே இவர் அதை செயல்படுத்துறாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்றோம். மேடம் வணக்கம் மேடம். என் பேர் வசந்தரன்.